திருப்பி அனுப்பப்பட்ட 31 சரக்கு கப்பல்கள். ஈரானின் பரபரப்பு தகவல். ஹார்முஸில் கன்னிவெடிகளை அகற்ற 6 மாதம் ஆகலாம். ஈரான் அறிவிப்பு. ஈரானுக்கு எதிரான போரில் ட்ரம்ப் நிர்வாகம் இதுவரை செலவிட்ட தொகை. விரிவான தகவல். ஈரானிய துறைமுகங்களுக்கு எதிரான முழுமையான கடல்வழி முற்றுகையை அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பான சென்காம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் ஈரானுக்கு செல்லும் அனைத்து கப்பல் போக்குவரத்தையும் சென்காம் முடக்கியுள்ளது. இந்த அதிரடி நடவடிக்கை காரணமாக ஈரான் நோக்கி சென்ற மற்றும் அங்கிருந்து புறப்பட்ட 31 கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. மறைக்கப்பட்ட மற்றும் தடுத்து நிறுத்தப்பட்ட கப்பல்கள் பெரும்பாலும் தொழில்துறை எண்ணெய் விநியோக கப்பல்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முழுமையான முற்றுகைக்கு அமெரிக்கா தன்னுடைய மிகப்பெரிய இராணுவ பலத்தை பயன்படுத்தியுள்ளது. அமெரிக்க இராணுவத்தின் இந்த முற்றுகை தடையை முறியடிக்க முடியாதபடி தரை மற்றும் கடல் மற்றும் வான் என அனைத்து வழிகளிலும் கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 17 போர்க்கப்பல்கள், 100க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மற்றும் உளவு விமானங்கள் கண்காணிப்பை தீவிரப்படுத்த பயன்படுத்தி வருகின்றன. இந்த முற்றுகையை ஒருங்கிணைத்து முன்னெடுக்க கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். ஹார்முஸ் நீரிணையில் கன்னிவெடிகளை அகற்ற இன்னும் 6 மாதம் ஆகலாம் என பென்டகன் தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டாலும் ஹார்முஸ் நீரிணையில் இன்னும் அமைதி ஏற்படவில்லை. ஹார்முஸ் மீதான அமெரிக்க கடற்படையின் முற்றுகை தொடரும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். முற்றுகையை நீக்கினால்தான் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என ஈரான் தெரிவித்துள்ளது. அத்துடன் நேற்று ஹார்முஸ் பகுதியில் உள்ள 3 சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் IRGC பிரிவு தாக்குதல் நடத்தியதோடு 2 கப்பல்களை சிறைப்படுத்தியுள்ளது. உலகின் எண்ணெய் போக்குவரத்தில் 20% இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாகவே நடைபெறுகிறது. போர் தொடங்கியது முதலே ஹார்முஸ் நீரிணையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த ஈரான் கப்பல் போக்குவரத்தை முடக்கியுள்ளது. இதனால் உலகில் பல்வேறு நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருகிறது. போர் தொடங்கியதும் ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் கன்னிவெடிகளை பதிக்க தொடங்கியதாக தகவல் வெளியானது. ஆனால் கன்னிவெடிகளை பதிக்கும் போது அது எந்த இடத்தில் பதித்தது என்பதனை ஈரான் பதிவு செய்யவில்லை என்பதில் அதை அகற்றுவதில் சிக்கல் உள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது பிரதிநிதிகள் சபையின் ஆயுத சேவைகள் குழுவிற்கான ஒரு இரகசிய விளக்க கூட்டத்தில் ஈரான் பதித்துள்ள கன்னிவெடிகளின் ஸ்மார்ட் தொழில்நுட்பத்தின் காரணமாக நீரிணையை பாதுகாக்கும் பணி முன்பு எதிர்பார்த்ததை விட மிகவும் சிக்கலானது. இந்த கன்னிவெடிகளை அகற்ற குறைந்தது இன்னும் 6 மாத காலம் ஆகலாம் என பென்டகன் உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இவை பழமையான கயிற்றால் பிணைக்கப்பட்ட கன்னிவெடிகள் இல்லை என்பதால் தொலைநிலை தூண்டிகள் மற்றும் GPS இணைப்புடன் கூடிய இருப்பிட கண்டறிதல் ஆகியவற்றின் பயன்பாடு வழக்கமான தேடுதல் உபகரணங்கள் மூலம் அமெரிக்க கடற்படையினர் அவற்றை கண்டறிந்து செயலிழக்க செய்வதை கடினமாக்குகிறது என தெரிவித்துள்ளனர். வழக்கமான தரைவழி தொடர்பு கன்னிவெடிகளைப் போல் இல்லாமல் இந்த கன்னிவெடிகள் GPS தொழில்நுட்பத்துடன் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் சிறிய வேகமாக செல்லும் படகுகள் மூலம் இவற்றை தொலைவிலிருந்து நிலைநிறுத்த முடியும் என்று கூறப்படுகிறது. இதனை கேட்டு விரக்தியடைந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் இதனால் உலகளாவிய எரிசக்தி விலை வரலாறு காணாத அளவிற்கு உயரும் என அச்சமடைந்துள்ளனர். அமெரிக்க பொருளாதாரம் கடும் நெருக்கடியை எதிர்கொண்டு வரும் சூழலில் ஈரானுக்கு எதிரான போரில் ட்ரம்ப் நிர்வாகம் இதுவரை செலவிட்ட தொகை தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க பொருளாதாரம் மந்தமடைவதற்கான ஆரம்ப அறிகுறிகளை காட்டி வந்த சூழலிலும் பெரும்பாலான வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் நெருக்கடிக்கு உள்ளாகி வந்த நிலையிலும் பங்குச்சந்தை சரிவை சந்தித்து வந்த வேளையிலும் பெருநிறுவனங்கள் பெருகி வரும் இழப்புகளை பதிவு செய்து கொண்டிருந்த சமயத்திலும் எவ்வித அச்சுறுத்தலும் இயலாத நிலையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் போரை தொடங்க தீர்மானித்தார். ஆனால் ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்த போதிலும் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை நிறுத்தி வைக்கவும் அதனை சர்வதேச அணுசக்தி முகமையில் கண்காணிப்புக்கு உட்படுத்தவும் ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியான நிலையிலும் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளிலிருந்து விலகிக் கொண்டு அதிரடியாக ஈரான் மீது குண்டு வீசத் தொடங்கியது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த முடிவு உலகளாவிய அரசியல் வல்லுநர்களுக்கும் பாதுகாப்புத்துறையின் தீவிர ஆதரவாளர்களுக்கும் கூட மிகுந்த ஆச்சரியத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய அமெரிக்க இஸ்ரேல் ஈரான் மோதல் 2026 பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது இஸ்ரேல் குண்டு வீசிய போது தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து விரைவில் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரானின் உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி மற்றும் அதன் பலர் உயர்மட்ட தலைவர்கள், மூத்த இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். உடனடியாக ஈரானும் வளைகுடா பகுதியில் நடத்திய தாக்குதல்கள் உட்பட அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்தது. போரில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளுக்காக சுமார் 20 பில்லியன் முதல் 30 பில்லியன் டாலர்கள் வரை செலவிடப்பட்டதாக மதிப்பிடப்படுகிறது. பிராந்திய தள தாக்குதல்கள், விமான இழப்புகள், சேதமடைந்த அமைப்புகள், ட்ரோன்கள் மற்றும் பழுதுபார்ப்புகள் ஆகியவற்றின் வடிவத்தில் 3 பில்லியன் முதல் 10 பில்லியன் டாலர் வரையிலான உபகரண சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ஹார்முஸ் நீரிணை மீதான முற்றுகை மற்றும் பணவீக்க செலவுகள் காரணமாக எரிசக்தி விலைகளால் அமெரிக்க பொருளாதாரம் சுமார் 5 பில்லியன் முதல் 20 பில்லியன் டாலர் வரை இழப்பை சந்தித்துள்ளது. அமெரிக்க ஈரான் போர் நீடிக்கும் என்றால் அமெரிக்காவுக்கு ஒரு நாளைக்கு சுமார் 1.2 பில்லியன் டாலர் இழப்பு ஏற்படக்கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது.
ஒரு மாத கால போருக்கு அமெரிக்கா $36 பில்லியன் என மிகப்பெரிய தொகையை செலவழிக்க நேரிடலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.